ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகி சிங்கர் திருவடிகளே சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திவ்யதேசங்களிலே முக்திநாத் என்ற திவ்யதேசத்தின் மகிமையை இன்று நாம் அறியவிருக்கிறோம். 108 திவ்யதேசங்களிலே இது ஒன்று மட்டும்தான். நேபாள தேசம் காத்மண்டுவுக்கு அருகாமையிலே இருக்கிற கண்டகி என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அந்த கண்டகி நதியில் கிடைக்கக்கூடிய சாலக்கிராம திருமேனியாக இந்த பெருமாள் விளங்குகிறார். மிகவும் சிறப்பாக திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை பாடி திரித்த திருத்தலமாக இந்த திருத்தலம் போற்றப்படுகிறது. இந்த திருத்தலத்தை சென்று சேவிப்பதே மிகவும் அபூர்வம் என்பார்கள். ஆனால் இந்த திருத்தலத்திலே கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடிய சாலக்கிராமத்தில் தான் பெருமாள் வசிக்கிறார். அதனால்தான் வைணவர்கள் எல்லோரும் சாலக்கிராம பூஜை செய்வது உச்சிதம் என்று சொல்வார்கள். அந்த சாலக்கிராமத்தில் அப்படி என்ன இருக்கிறது? கண்டகி நதி ஓடக்கூடிய அற்புதமான தீரத்திலே பெருமாள் கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய சாலக்கிராம கல்லுக்குள் வஜ்ர கிரீடம் என்ற உருவாக வண்டாக புகுந்து சக்கர ரேகைகளை இடுகிறார். அது சக்தி மிகுந்தவை. பெருமாளுடைய சக்தியை தன்னகத்தே கொண்டவை. பெருமாளே தன்னுடைய ரேகைகளை அதிலே செலுத்துவதா அந்த சாலக்கிராமத்திற்கு அத்தனை மகிமை. எனவே சாலிகிராமம் சாலக்கிராமம் என்று சொல்லக்கூடிய வழிபாடெல்லாம் இந்த தலத்திலிருந்துதான் துவங்குகிறது. அதிலே திருவாய் திறந்திருந்தால் அது சிறப்பாக விசேஷமான மூர்த்தி என்றும், மஞ்சளாகவோ சிவப்பாகவோ வெண்மையாகவோ தருமையாகவோ எந்த நிறத்தில் இருந்தாலும் அந்த சாலக்கிராம மூர்த்தியை எந்த பெருமாள் என்று கண்டுபிடிக்கக்கூடிய அறிஞர்களெல்லாம் இருக்கிறார். சாலக்கிராமம் யாருடைய இல்லத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கு குறைவே வராது, செல்வ கடாட்சம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அதை முறைப்படி திருவாராதனம் செய்ய வேண்டும். எனவே அந்த திருவாராதனம் செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த சாலக்கிராமக்கள் கொண்டு சேர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது நியதி. மீண்டும் சொல்கிறேன், நாம் பல திவ்யதேசங்களுக்கே சேவிக்க முடியவில்லை, என்னால் போக முடியவில்லை என்றால் ஒருவர் சாலக்கிராமத்தை பூஜித்து ஆராதித்து அதன் தீர்த்தத்தை சாப்பிட்டாலே இந்த திவ்யதேசங்களுக்கு சென்று வந்த பலன் கிட்டிவிடும் என்று பெரியோர்கள் அருளியிருக்கிறார்கள். எனவேதான் சாலக்கிராம பூஜை அத்துணை மகத்துவம். வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் மத்வ சம்பிரதாயத்திலும் அத்வைத சம்பிரதாயத்திலும் இந்த சாலக்கிராம வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆதிசங்கரர் உள்ளிட்ட மகான்கள் எல்லாம் இதை முக்கியத்துவப்படுத்தி பேசி இருக்கிறார்கள். சாலக்கிராம பூஜைக்கு வேறொன்றும் பெரிதான திரவியங்கள் தேவையில்லை. ஒரு கரத்திலே இருக்கக்கூடிய பாத்திரத்திலே தூய்மையான நீரை எடுத்து ஒரு துளசி இலையை சேர்த்து திருவட்டெழுத்தை சொல்லி சாலக்கிராம திருமேனிக்கு நாம் அபிஷேக ஆராதனைகளை செய்வது மிகவும் விசேஷம். அதிலே கங்கை உள்ளிட்ட சப்த நதிகள் விளங்குவதாக ஐதீகம். அப்படிப்பட்ட முக்திநாத் என்ற சேத்திரம்தான் இந்த சேத்திரம். இந்த கண்டகி நதியிலிருந்து கிடைக்கக்கூடிய சாலக்கிராம கற்கள் தான் சாபத்தை எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லன மிகுந்த பெருமாளுடைய வடிவங்களாக சொல்லப்படுகிறது. எனவே இதற்கு அத்துணை சிறப்பு. நாம் நேபாளம் செல்ல வேண்டும். காத்மண்டிற்கு அருகில்தான் இந்த முக்திநாத் கேத்திரம் உள்ளது. அங்கு சென்றால் சாலக்கிராம கற்களை நாம் பெற்று வரலாம். அந்த சாலக்கிராம கற்களை கொண்டு வீட்டில் பூஜித்தாலும் புண்ணியம், பிறருக்கு வழங்கினாலும் கோடி புண்ணியம் என்று சொல்லப்பட்டுள்ளது. எனவே திரு சாலக்கிராம விருகத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய பாதத்தை பணிந்து எல்லாவிதமான பாபங்களிலிருந்தும் விடுதலை பெற்று மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைவோமா. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.